வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க எதை குறித்தும் முதலாவது கவலைப்படாம இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம கவலைப்படுறோம், ஆனா அந்த கவலை தான் எல்லா பிரச்சனைக்கும் வேறானது. கவலைப்படுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதிலா கவலையே படக்கூடாது. நீங்க கவலைப்படாம ஒரு காரியம் செஞ்சா போதும். என்ன செய்யணும்னா, எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னு வேதம் சொல்லுது. குறித்து அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ உங்க விண்ணப்பங்களை ஒரு நோட்லயோ இல்ல ஒரு டைரியிலயோ குறித்து வைங்க. குறித்து வைத்த பிற்பாடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது, இந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, தேவைகளை சொல்லி அதற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாயிரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதா? இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள கடவுதுன்னு. அப்போ முதலாவது உங்க இருதயத்தையும் சிந்தையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்துவார். உங்க இருதயத்தையும் சிந்தையும் சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார். உங்க இருதயத்துல சமாதானம் வரும் பொழுது நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்க இருதயத்தையும் சிந்தையும் முதல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளணும். சாத்தான் முதல்ல நம்மள அட்டாக் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றான் தெரியுமா? நம்ம இருதயத்தையும் சிந்தையும் தான் யூஸ் பண்றான். ஐயோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு நம்மள நெகட்டிவா திங்க் பண்ண வைக்கிறான். அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள வரும்போது இந்த காரியம் வாய்க்காம போகுது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உங்க சிந்தையையும் இருதயத்தின் நினைவுகளையும் முதல்ல நேர்முகப்படுத்துங்க. இது எனக்கு எதுவுமே இல்ல, இந்த பிரச்சனை என்ன ஒண்ணும் செய்யாது, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், என் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர்னு சொல்லி கர்த்தர் மேல நீங்க விசுவாசமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதனாலதான் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்பொழுதும் நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவையில்லாத காரியங்களை இருதயத்துக்குள்ள வரவழைத்து விடக்கூடாது. நெகட்டிவ் திங்ஸை நம்ம இருதயத்துக்குள்ள இழுத்து கொள்ளக்கூடாது. பாசிட்டிவான திங்ஸை நம்ம சிந்திக்கணும். பாசிட்டிவான எனர்ஜி நமக்குள்ள வேணும். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆல்ரெடி நம்ம மைண்டும் நம்ம ஹார்ட்டும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சமாதானத்தோட நம்ம இருப்போம். சமாதானத்தோட இருதயம் காத்து கொள்ளப்படும். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு பெருசா தெரியாது. இந்த பிரச்சனைகள் தருகிற விளைவு நமக்கு பெருசா நம்மள பாதிக்காது. நம்ம சமாதானத்தோட சந்தோஷத்தோட நம்ம இருக்கலாம். பிரச்சனை 1000 இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவானவர் நம்மை சந்தோஷத்தோட சமாதானத்தோடும் வழி நடத்துவார். அப்போ நம்ம இருதயத்தையும் சிந்தையையும் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்து கொள்ளும் போது நீங்க குறித்து வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். தேவன் அது எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பார். நிச்சயமாக தேவன் இவ்விதமாய் நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்களினாலும் விண்ணப்பங்களினாலும் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்வது மாத்திரம் இல்லாம நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலும் கர்த்தர் விடுதலையை தருவார். இத மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நமக்கு மாதிரியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. அவர் நமக்கு சொல்லி கொடுத்தது, அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நாமும் செய்யும் போது அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். உங்க இருதயம் சமாதானத்தோட காத்துக்கொள்ளப்படும். பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாது. பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தா கூட அது உங்களை ஒன்னும் அசைக்காது. பிசாசானவன் உங்களை அசைச்சிடணும்,
உங்களை பயம் காட்டிரணும், உங்களை விழத்தள்ளிரணும், உங்களை எப்படியாவது அவமானப்படுத்திடணும்னு பல வகையில யோசிக்கலாம். ஆனா நீங்க சமாதானத்தோடு அவனை எதிர்கொள்ளும் போது அவன் வெட்கப்பட்டு போவான். உங்க காரியம் எல்லாம் ஜெயமாய் நடக்கும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். இன்றைக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து வைத்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கவலை, பயம் எங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் பொழுது நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் எதை குறித்தும் கவலைப்படாமலும் எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் குறித்து வைத்து உமக்கு முன்பாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் உமக்கு நாங்க தெரியப்படுத்துறோம்ப்பா. இந்த காலை வேளையில எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உமக்கு முன்பாக நாங்க தெரியப்படுத்துகிறோம். முதலாவது நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவை எல்லாவற்றையும் நீர் சரி செய்து கொடுப்பீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை காரியங்களிலும் நாங்கள் நடக்கும் பொழுது தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களோடு கூட இரும், வாசம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.